வெண்முரசு. வெய்யோன் 61. பகுதி 8. நூறிதழ் நகர் 5. வாசிப்பது சந்தீப். விழவுகளில் மானுடர் தெய்வங்களாகின்றனர், தெய்வங்கள் மானுடராகின்றனர். இருளும் விடுமையும் அச்சமும் சிறுமதியும் பின்கடக்க மானுடர் சிறைகிழந்து களியாடுகிறார்கள். உள்ளிறைந்த வெண்ணிசையை அணைத்து தெய்வங்கள் தங்கள் கால்களை மண்ணில் வைக்கிறார்கள். இந்திரபிரஸ்தத்தின் தெருக்களில் தோள்களால் முட்டி முட்டி அலைக்கழிக்கப்படும் உடலுடன் அலையொழுக்கில் சிறுநெற்று என சென்று கொண்டிருந்த போது கர்ணன் அச்சொற்களை நினைவுகூர்ந்தான். அதைச் சொன்ன சூதன் எவன் என எண்ணக்கூடவில்லை. இதோ என் முன் வந்து நின்று நகைததும்பிச் செல்லும் இக்களிமகன் விண்ணிழிந்தவனா? மண்ணுயர்ந்தவனா? நீண்ட தாடி பறக்க கைவீசி நடமிட்டுச் செல்பவன் எங்குள்ளான்? கர்ணன் நெடுமூச்செறிந்தான். அந்தத் தெருவில் அவன் மட்டிலுமே உடலை எடையென்றும் உள்ளத்தை எண்ணங்களென்றும் உணர்ந்து கொண்டிருக்கிறானா? அவன் அத்தனை முகங்களையும் விழித்தொட்டு உலவி உளம் சலித்தான். அனைத்திலும் இருந்தது களிக்கொந்தளிப்பு. மானுடர் மறக்க விரும்புவது எதை? ஒவ்வொரு கணமும் உள்ளத்தில் பொத்தி அணைத்திருக்கும் அனைத்தையும் தானா? நிணம்பொழுக்க குருதிமழைக்க தலைகள் காலில் இடரும் போர்க்களத்தில் அவன் அக்களியாட்டைக் கண்டிருக்கிறான். இறந்த முகங்களிலும் சிலைத்திருக்கும் அக்களிவெறி. மானுடர் வெறுப்பது பொழுதென்று சுருண்டு எழுந்து நாளென்று நெளிந்து காலமென்று படமெடுக்கும் நச்சை. காலத்தை வெல்வதே அமுது. அமுதுண்டவர் இவர். தேவர்கள் இவர்கள். தெருக்களங்கும் தேன்மெழுகும் மீனெண்ணையும் அரக்கும் சேர்த்து முறுக்கிய திரிகள் சுற்றப்பட்ட பந்தங்கள் நின்று நெளிந்தாடிய கல்தூண்கள் நிறைவகுத்தன. ஒன்றின் ஒளி எவ்வளவு தொலைவுக்கு எட்டுமென முன்னரே கணக்கிட்டு அவற்றை நட்டிருந்தமையால் அந்தியொளியிலென சிவந்திருந்தது நகரம். அல்லது பற்றியெறியும் காட்டைப் போல. அந்த ஒப்புமையிலிருந்து உள்ளம் விலகுவதையில்லை என அவன் எண்ணிக் கொண்டான். சாலையோரங்களிலெல்லாம் சூதர்கள் நின்று பாடிக்கொண்டிருந்தனர். அவர்களைச் சூழ்ந்து நின்றவர்கள் அப்பாடலைக் கேட்டு வாழ்த்தொலி எழுப்பி நாணயங்களை அளித்தனர். அருகிலேயே நீண்ட கழிகளை சுழற்றி நிலத்தில் வைத்து அவற்றின் கணுக்களை மிதித்து மேலேறி அவற்றின் நுனியிலிருந்து பிரிதொன்றுக்கு தாவினர் திரிகர்த்த நாட்டு கழைக்கூத்தாடிகள். கிளைகளுக்கிடையே தாவிப் பறக்கும் சிட்டுகள் போல அவர்கள் பறந்தலைந்தனர். அவர்களைத் தாங்கியிருந்த கழிகள் அலைந்தாடின. அவர்களின் கால்களாயின. பின்னர் அவர்களை மண்ணுடன் பிணைத்த சரடுகளாகத் தெரிந்தன. முகமெங்கும் வண்ணங்களை பூசிய ஓவியக் கூத்தர்கள் கைகளை விரித்தும் வேடிக்கையொலி எழுப்பிக் கூவியும் குழந்தைகளை ஈர்த்தனர். ஒருவன் உடலின் முன்பக்கமும் பின்பக்கமும் முகங்களையும் மார்பையும் வரைந்திருந்திருந்தான். கைகளை இருபக்கமும் ஒன்று போலவே அசைக்கும் பயிற்சி கொண்டிருந்தான். முன்பக்கம் செந்நிறமும் பின்பக்கம் நீல நிறமும் பூசியிருந்தான். குழந்தைகள் அவனிடம் ஓடிச் சென்று பேசிய கணம் சூழலில் மின்னிய ஒளிக்கேற்ப கண நேரத்தில் திரும்பிக் கொண்டான். அவன் நிறம் மாறிய விரைவைக் கண்டு அஞ்சி அலறியபடி குழந்தைகள் பின்னால் ஓடி அன்னையரை பற்றிக் கொண்டனர். அவனருகே ஒருவன் உடலெங்கும் வரிவரியாக பச்சை மஞ்சள் சிவப்பு நிறங்களை பூசியிருந்தான். பார்த்திருக்கவே பச்சோந்தி போல தலையை அசைத்து தன் நிறங்களை அவன் மாற்றிக்கொண்டான். ஒருவன் வாயிலிருந்து தீயை பறக்க வைத்தான். மறுகணமே அதை நீரென ஆக்கினான். நீரில் பந்தத்தைக் காட்டி நெருப்பென விழுறச் செய்தான். பந்தங்களின் ஒளி கதிரவனுடையது அல்ல, அவன் சமைக்கும் உலகின் நெறிகளும் முறைகளும் விலக்கப்பட்டு மானுட ஒளியால் சமைக்கப்பட்ட நிகரலகம். அங்கு எதுவும் நிகழக்கூடும். பீதர் நாட்டான் ஒருவன் சாலையில் சென்று கொண்டிருந்த மக்களுக்கு நேராக கத்திகளை வீச அவை எவரையும் தொடாமல் மறுபக்கம் சென்று தூண் ஒன்றில் குத்தி நின்றன. நீட்டிக்கட்டப்பட்ட சரடொன்றில் ஒரு புரவி ஏறி மறுபக்கம் சென்றது. இருகால்களையும் தூக்கி நின்றது எருமை. ஒருவன் பெரிய வெண்ணிற மாளிகை ஒன்றின் வாயிலைத் திறந்து குழந்தைகளை உள்ளே அழைத்தான். அவர்கள் நுழைந்ததும் அம்மாளிகையை பீதர் நாட்டு வெண்பட்டாக இழுத்துச் சுருட்டி கையிலெடுத்தான். வெட்டவெளியில் நின்று அவர்கள் கூவி நகைத்தனர். கர்ணனை நோக்கி ஒருவன் கை சுட்டி உயர்ந்தவன் என்றான். கர்ணன் கடந்து போக, டேய் நெட்டை, நெட்டைக்கோ புறமே என்று கூவினான். பார்த்துப் போடா, உன் உயரத்தைப் பார்த்தாலே க்ஷத்திரியர் வாளால் அடிப்பார்கள். அவன் திரும்பிப் பார்க்காமை கண்டு, போ, உன் சோரியால் நிலம் நனையும்.
அவர்களின் தெய்வங்களும் உனக்கெதிராக போர் செய்யும் என்றான். இன்னொருவன், அவன் தன்னை வெய்யோன் மகன் என நினைக்கிறான். அறிவிலியே, உன் காலில் கட்டியிருக்கும் மூங்கிலை எடு என்றான். அவன் திரும்பி நோக்காமல் நடந்தான். துரியோதனனின் உண்டாட்டிலிருந்து எழுந்து தன்னறைக்குள் சென்று பீடத்தில் அமர்ந்ததுமே அவனை நோக்கி சில கணங்கள் ஒரு சொல்லும் உரைக்காமல் நின்ற சிவதர் யவன மதுவை கொண்டு வந்தார். அவன் அவர் விழிகளை நோக்காமல் மும்முறை அதை வாங்கி அருந்துவிட்டு மஞ்சத்தில் படுத்தான். விழுந்து கொண்டே இருப்பது போல தோன்றியது. எழுந்து தலையைப் பற்றிக் கொண்டு அமர்ந்தான். பின்பு எழுந்து அரச ஆடையை அகற்றி எளிய வெண்பருத்தி ஆடையையும் தோல்கச்சையையும் சுற்றிக் கொண்டான். அணிகளை கழற்றி வீசிவிட்டு வெளியே வந்தான். அங்கே காவலனின் மரவுரி தூணருகே இருந்தது. அதை எடுத்து சுற்றிக் கொண்டு இறங்கி அரண்மனையைக் கடந்து வெளியே வந்தான். அவ்வேளையில் அனைத்து காவலர்களும் களிவெறி கொண்டிருந்தனர். எங்கும் எவரும் எவரையும் நோக்கவில்லை. ஒரு காவலன் அவனை நோக்கி கைசுட்டி பற்கள் முழுக்க தெரிய உதடுகளை வளைத்து சிரித்து, அதோ போகிறார், அவருக்காக குதிரைகள் காத்திருக்கின்றன என்றான். அவனருகே இருந்து இன்னொரு காவலன் ஹீ 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 என குதிரை போலவே ஒலி எழுப்பி நகைத்தான். அரண்மனை முற்றத்தில் பல்லக்குகளும் மஞ்சள்களும் தேர்களும் சிரிந்திருந்தன. அவற்றினூடாக கால்கள் நிலையழிய கண்கள் பாதி மூடியிருக்க சிரித்துக் கொண்டும் கூச்சலிட்டுக் கொண்டும் மக்களும் காவலர்களும் தோள்கள் முட்ட அலைந்தனர். அவன் அவர்களை பிடித்து விலக்கித்தான் சாலைக்கு வந்தான். இந்திரபிரஸ்தத்தின் களியாட்டில் கலந்து மறைய முடியுமென நினைத்தான். குளிர்நீர் குளத்திலென குதித்தான். ஆனால் அது நீரல்ல, நீலவொளி மட்டுமே என்று தெரிந்தது. அச்சூழலில் அவன் மட்டுமே பருப்பொருளென கரையாமல் சென்று கொண்டிருந்தான். ஒரு கணம் உடல் விதிர்த்து மெய்ப்பு கொண்டான். பின்னரே அது பந்த வெளிச்சத்தில் நெளிந்த தூண்நிழல் என்று தெரிந்தது. நீள்மூச்சு விட்டு உடல் அதற்குள் வியர்த்திருப்பதை உணர்ந்தபோது அருகே நின்றிருந்த குறிய உடல் கொண்ட முதியவன் அவன் கைகளைத் தொட்டு வருக என்றான். யார் என்றான் கர்ணன் நடுங்கும் குரலில். வருக அரசே என்றான் அவன். கர்ணன் சொல்வதை செவிகொள்ளத் தயங்காமல் அவன் நடக்கத் தொடங்கினான். யார் என்று கேட்டபின் அவன் கூட்டத்தை விலக்கி முதியவனைத் தொடர்ந்து சென்றான். மரவொரி போர்த்த சிற்றுடலுடன் முதியவன் குனிந்து நடந்தபோது ஒரு விலங்கென தோன்றினான். மிக எளிதாக காலணிகளை எடுத்து வைத்து கூட்டத்தை ஊடுருவிச் சென்று கொண்டே இருந்தான். அவனை எவரும் பார்க்கவேயில்லை என்பதை கர்ணன் கண்டான். அவர்கள் அவனை அறியவேயில்லை என்று தோன்றியது. புகையை ஒளியென அவன் கடந்து சென்றான். தேவனா அல்லது இருள் தெய்வங்களில் ஒன்றா? அவன் தொடர்வான் என எப்படி அத்தனை உறுதியுடன் செல்கிறான்? ஆனால் தொடராமலிருக்க முடியாது. பெருஞ்சாலையிலிருந்து சிறிய சாலைக்கும் அங்கிருந்து சிறிய சந்து ஒன்றுக்குள்ளும் அவன் நுழைந்தான். இந்திரபிரஸ்தத்தின் மாளிகைகள் அனைத்துமே மையச்சாலை நோக்கி முகம் காட்டியிருந்தன. அவற்றுக்குப் பின்னால் ஏவலர் வாழும் சிறிய இல்லங்களும் அவர்கள் நடமாடும் கைவழிகளும் சிரிந்திருந்தன. இருவர் மட்டிலுமே செல்லக்கூடிய சிறுபாதை நீர்வற்றிய ஓடை போலிருந்தது. இருபக்கமும் மரப்பட்டைகளால் கட்டப்பட்ட சிற்றில் நிறைகள். அவற்றுக்குள் ஒற்றை விளக்குகள் எரிய அமர்ந்தும் படுத்தும் மானுட நிழல்கள் தெரிந்தன. அழுக்கு நீரின் வாடை நிறைந்திருந்தது. அம்மாளிகைகளின் அழுக்கு நீர். முதியவன் திரும்பி வருக என கையசைத்துவிட்டு இருண்ட சிறுசந்துக்குள் நுழைந்தான். கர்ணன் எலிக்குகை ஒன்றுக்குள் சென்று உணர்வை அடைந்தான். இருள் இருபுறங்களிலிருந்தும் ஒட்டடை போல பரவி அவன் முகத்தில் படிந்து தடுத்தது. மூச்சை அழுகலும் தூசும் கலந்த வாடை அழுத்தியது. முதியவன் திரும்பி இருட்டுப் பரப்பை கையால் தட்டி ஓசை எழுப்ப அது திறந்து செவ்வொளிப் பரப்பை காட்டியது. உள்ளே இருந்து நிழலுரு விலக முதியவன் அவனிடம் வருக என்று கைகாட்டி உள்ளே சென்றான். அது ஐவர் மட்டுமே அமரக்கூடிய ஒரு சிற்றறை. தலையை குறித்தே கர்ணனால் நிற்க முடிந்தது. அவனுக்குப் பின்னால் வாயில் மூடியதும் இருட்டு நிறைந்தது. முதியவன் குனிந்து தரையிலிருந்த பலகைகளை அகற்றினான். இருளில் கண்கள் மின்ன, வருக என்றான். கர்ணன் எங்கு என்றான். எங்கள் இடத்திற்கு என்றான் முதியவன். கர்ணன் தயங்க, நாங்கள் உறவர்கள். இம்மண்ணிலிருந்து இன்னும் நாங்கள் முற்றிலும் அகலவில்லை என்றான்.
எங்கள் மூதன்மையுடன் நீங்கள் செல்வதைக் கண்டோம். கர்ணன் பெருமூச்சுடன் தன் உடலைக் குறுக்கி அந்த சிறிய துளைக்குள் இறங்கினான். பாறையில் வெட்டப்பட்ட சிறிய படிகள் நனைந்திருந்தன. ஆனால் கைகளுக்கும் கால்களுக்கும் அவை சிறந்த பிடிப்பை அளித்தன. முதியவன் விரைந்திறங்கி ஆழத்தில் மூழ்கி மறைய மேலே பலகை பரப்பு மூடுவதைக் கேட்டான். இருட்டுக்குள் வருக என்று அவன் குரல் கேட்டது. நெடுந்தொலைவா என்றான் கர்ணன். இல்லை, வருக. அவன் இறங்கிச் சென்று கொண்டே இருந்தான். அருகே ஒப்பிட ஒன்றில்லாத போது காலம் மட்டுமல்லாது தொலைவும் இல்லாமலாகிவிடுவதை உணர்ந்தான். காலத் தொலைவென தெரிந்தது எண்ணங்களே. எண்ணங்களோ சுழன்று சுழன்று ஒரு சுழியாகி நின்றன. அதைத்தான் சித்தமென்கிறார்கள். சித்த காலம், சித்தத் தொலைவு, சித்தமெனும் இருப்பு, சித்தமெனும் இன்மை, இன்மையென காலம், இன்மையென தொலைவு. நன்கு வியர்த்திருந்தான். இந்திரபிரஸ்தத்தின் உயரத்தை விட கூடுதலாகவே இறங்கி வந்துவிட்டோம் என தோன்றியது. அப்படியென்றால் யமுனை? மிக ஆழத்தில் சீரலோசையாக வருக என்று முதியவனின் ஓசை கேட்டது. மூச்சிழைப்பை அகற்றிய பின் கர்ணன் மேலும் இறங்கத் தொடங்கினான். எதுவரை என்னும் எண்ணம் அகன்ற பின்னர் அதுவரை வந்ததை விட மும்மடங்கு தொலைவுக்கு இறங்கினோமென்பதை உணர்ந்தான். தலைக்கு மேல் எங்கோ இருந்தது நகர். அதன் ஒளிபெருக்கு, மானுடச் சுழிப்பு. அருகேதான் என்றான் முதியவன் மிக ஆழத்தில். ஆம், எங்குள்ளோம் என்றான் கர்ணன். யமுனைக்கு அடியில் செல்லப் போகிறோம் என்றான் முதியவன். மிக உறுதியான பாறையால் ஆனது இப்பகுதி. ஆனால் இனிமேல் ஊற்றுக்கள் வரத் தொடங்கும். அவன் நீரோசையை கேட்கத் தொடங்கினான். கசக்கப்பட்ட கரும்பட்டு என சுரங்கத்தின் சுவர்கள் ஈரத்தால் மெல்லொளி கொண்டிருந்தன. சிறிய ஓடையாக அந்த நீர் சேர்ந்து எங்கோ பொழிந்து கொண்டிருந்தது. மூச்சுக்காற்று எங்கிருந்து வருகிறது? ஆனால் காற்று இருந்தது. எங்கிருந்தோ மென்மையாக வந்து பிடரியை குளிரத் தொட்டு சிலிர்க்க வைத்து. அப்பால் வெளிச்சம் தெரிந்தது. அது ஒரு வெண்துளி என முதலில் தோன்றியது. அதைச் சூழ்ந்திருந்த பாறையின் நீர்வழுவின் ஒளியாக மாறியது. அணுகிச் சென்றபோது ஒளி ஏறியபடியே வந்து கண்கள் கூசத் தொடங்கின. நீர்வழியும் விழிகளை மேலாடையால் துடைத்தான். அணுகிவிட்டோமென உணரும்தோறும் உடல் களைப்பால் தளர்ந்தது. வருக அரசே என்றான் முதியவன். என் பெயர் காமிகன். இங்குள்ள உறவர்களில் நகருக்குச் சென்று மீள்பவர்கள் எங்களில் சிலரே. மறுபக்க குறுங்காட்டுக்குள் பெரும்பாலானவர்கள் சென்று வேட்டையாடி வருகிறார்கள். நீள்வட்ட வாயிலினூடாக நீளுருளை வடிவ அறைக்குள் நுழைந்தான். அதன் நடுவே சிறிய நெய்விளக்கு ஒன்று எரிந்தது. அதைச் சுற்றியிருந்த பீதர் நாட்டுப் பளிங்கால் அது வெண்டாமரை மொட்டு போல சுடர்கொண்டிருந்தது. அக்கூடத்தின் சுவர்கள் ஒப்பாலானவை போல அவ்வொளியை ஏற்று ஒளி பெற்றிருந்தன. அவ்வொளி விழிக்கப் பழகிய போது அவன் அங்கே கூடியிருந்தவர்களை பார்த்தான். 10 பேருக்குமேல் இருக்குமெனத் தோன்றியது. மரவொரி போர்த்தி உடல் குறுக்கி ஒருவரோடொருவர் சேர்ந்து அவர்கள் அமர்ந்திருந்தமையால் முதல் நோக்கில் கரிய பாறைகளென்றே தோன்றியது. மானுடரெனத் தெரிந்ததுமே விழிகள் மின்னத் தொடங்கின. பற்களின் வெண்மை துலங்கியது. மயிர்ப்பிசர்கள் கூட பகைப்புலம் கொண்ட இருளில் எழுந்து வந்தன. காமிகன் சென்று அவர்களில் ஒருவரிடம் ஓரிரு சொற்களை பேசிவிட்டு திரும்பி வருக அரசே என்றான். மையமாக அமர்ந்திருந்தவர் அமர்க என மெல்லிய குரலில் சொன்னார். காண்டவக் காட்டின் அடிமண்ணுள் வாழும் உரகர்களின் தலைவனான என் பெயர் காளிகன். இங்கிருந்த எங்கள் குடிகளனைத்தும் விலகிச் சென்றதை பார்த்திருப்பீர்கள். கர்ணன் அவரை வணங்கிவிட்டு அமர்ந்தான். நாங்கள் இங்குள்ள எங்கள் தெய்வங்களுக்கும் மூதாதையருக்கும் அன்னமும் நீரும் அளிப்பதற்காக இங்கு எஞ்சியிருக்கிறோம் என்றார் காளிகர். எங்கள் குலம் புல்வேர். எந்தக் காட்டெறியும் எங்களை முற்றொழிக்க இயலாது. என்னை ஏன் இங்கு கொண்டு வந்தீர்கள் என்றான் கர்ணன். இது ஒரு கனவென்றே என் உள்ளம் மயங்குகிறது. காளிகர் நகைத்து அவ்வாறும் ஆகலாம் என்றார். ஏன் உங்களை அன்னை தேர்ந்தெடுத்தார் என்று எனக்கும் புரியவில்லை. அன்னை தேர்ந்தெடுத்ததனால்தான் உங்களை நானும் அழைத்து வந்தேன். கர்ணன், நான்தான் அன்னையை தேடிச் சென்றேன் என்றான். காளிகர் நகைத்து, அன்னையின் விழிகளை சந்தித்தீர்களா என்றார். ஆம் என்றான் கர்ணன்.
அக்கணம் அவர் உங்கள் உள்ளத்தை கவ்விவிட்டார். நாங்கள் நாகங்கள். நோக்கு எங்கள் தூண்டில். கர்ணன் மெல்ல அசைந்து அமர்ந்தான். காமிகன் மரக்குவளை ஒன்றில் நீர் கொண்டு வந்து அளித்தான். அதை வாங்கிக் குடித்தபோதுதான் அது நீரல்ல என்று தெரிந்தது. கடுங்கசப்பு உடலை உலுக்கச் செய்தது. நாகநச்சு கலந்த இந்நீர் என்றார் காளிகர். கொல்லாது. உள்ளத்தை களிகூரவே செய்யும், வேண்டாம் என தலையசைத்து கர்ணன் திருப்பி நீட்டினான். காளிகர் நகைத்தார். கர்ணன் வாயே சப்பு கொட்டிய போது உடலே நாவாக தித்திப்பதை உணர்ந்தான். வாய் தேனூரும் குழியாக இருந்தது. நாவால் துழாவிவிட்டு அக்குவளையை கை நீட்டி பெற்றுக் கொண்டான். துளித்துளியாக அவன் அதை அருந்தி முடிப்பதை அவர்கள் நோக்கி நின்றனர். அவன் கோப்பையை கீழே வைத்துவிட்டு ஒரு பெரும் தேன்தொழியென ததும்பிய தலையைப் பற்றியபடி அமர்ந்திருந்தான். உங்கள் திசை என்ன என்று தெய்வங்களே அறியும் என்றார் காளிகர். ஆனால் நீங்கள் எங்களவர். கர்ணன் விழுதூக்கி அவர்களை நோக்கி நானா என்றான். ஆம், உங்களை மாநாகர் என்று சொல்கின்றன எங்கள் நூல்கள். உங்கள் தலைக்குமேல் 5 தலை நாகமொன்று எழுந்து நிற்கிறது. உங்கள் வலக்கையில் வில்லும் இடக்கையில் அம்பென நாகமொன்றும் அமைந்துள்ளன. அவர் தன்னருகே இருந்து சுடரை சுட்டி நோக்குக என்றார். வெஞ்சுடர்க்குமொழியின் அருகே விழுந்து கிடந்த ஒளிப்பரப்பில் நிழலாட்டத்தை கர்ணன் நோக்கினான். நீரலைகள் அமைய பாவை எழுந்து கூடி திரிந்து அலைகளாகி மறைவது போல அவன் அவ்வோவியத்தைக் கண்டான். நானா என்றான். நீங்களேதான். எங்கள் குறிச்சொற்களில் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறீர்கள். கர்ணன் மீண்டும் அந்த வெளிச்சத்தை நோக்கினான். அது நிழலாகவே அசைந்தது. தெரிந்ததா இல்லை அச்சொற்கள் உருவாக்கிய மயலா? காளிகர் திரும்பி தலையசைக்க அவரை சூழ்ந்திருந்தவர்கள் எழுந்து அந்த அறையின் மூலையிலிருந்து வெவ்வேறு பொருட்களை எடுத்து வந்தனர். கர்ணன் அவ்வறையின் சுவர்களை பார்த்தான். பாறையின் அப்பகுதி மட்டும் உப்பாலானதாக இருக்க அதைக் குடைந்து அவ்வறை உருவாக்கப்பட்டிருப்பதை உணர்ந்தான். உண்ணும் உப்பல்ல, இது ஒளிவிடும் சுண்ண உப்பு என்றார் காளிகர் அவன் நோக்குவதைக் கண்டதும். அவனுக்கு குமட்டலெழுந்தது. தலை எடை கொண்டு கழுத்தை அழுத்தியது. ஒருவர் அச்சுடர் முன் தரையில் வெண்ணிறக் கல் ஒன்று உருவாக்கிச் சென்ற ஒளிவிடும் கோடால் கோலமொன்றை வரையத் தொடங்கினார். ஒற்றைக்கோடு நெளிந்து சுழித்து நாகங்களாகியது. நாகங்கள் பின்னி முயங்கி உருவாக்கிய சுருள்களும் வட்டங்களும் கோணங்களும் கலந்த பரப்பின் நடுவே விழியுருவாக்கும் அனைத்து வடிவங்களும் நிகழ்ந்தன. நாகத்தின் தலைகள் வாய் திறந்து வாள்களை விழுங்கின. அனைத்து நாகங்களும் தங்கள் வாள்களை தாங்களே விழுங்கும் வடிவம் நினைத்துப் பார்க்க முடியாத விரைவில் முழுமை கொண்டது. அதை அவர்கள் 1000 முறை வரைந்து கொண்டே இருக்கக்கூடும். அவன் ஒரு கணம் அந்தச் சுருள் வழிகளில் ஓடினான். 1000 ஆண்டுகாலம் அப்பாதையின் முடிவெளியில் பதைத்து கூவி ஓடிக்களைத்து விழுந்து விழுதிறந்தான். அக்கோலத்தின் நடுவே பெரிய நாகப்படமொன்று வாய் திறந்து நாபரக்க நின்றது. அதன் நடுவே 2 நீலக்கற்களை காளிகர் வைத்தார். சுடரொளி ஏற்று அவை விழிகளாக மாறின. நாகமுகம் நோக்கு கொண்டது. கர்ணன் அதிலிருந்து கண்களை விலக்க முடியாதவாக நோக்கியிருந்தான். இருநா பறப்பது போல, உடச்சுருட்கள் நெளிவது போல ஒரு சீரலோசை கேட்டது. அவன் மெய்ப்பு கொண்டு அவ்விழிகளை நோக்கினான். மீண்டும் அது ஒலித்தபோதுதான் காளிகரின் முகம் மாறியிருப்பதைக் கண்டான். அவர் விழிகள் நாகவிழிகளாக இருந்தன. மூச்சு சீர மெல்ல குழைந்தாடினார். அவர் அருகே அமர்ந்திருந்த ஒருவர் சிறிய உடுக்கில் இரட்டை விரலோட்டி விரைத்தாளம் எழுப்பினார். காளிகரின் கைகள் நாகங்களைப் போல நெளிந்தாடத் தொடங்கின. அவ்வசைவை நோக்க நோக்க அவை நாகங்களாகவே மாறுவதை அவன் கண்டான். 2 நாகங்கள் இல்லை. ஒன்று வாலென துடித்து நெளிந்தது. ஒன்று தலையென செருக்கி அசைந்தது. இருகைகளும் இணைந்து ஒற்றைப் பெருநாகமென்றாயின. நாகம் சீறி வளைந்து நீண்டு நெளிந்து வளைந்தது. தன் உடலைப் பிரித்தொன்றென ஆக்கத் தவிப்பது போல, தன் உடல் நடுவே சிக்கிய வெளியை நிறைக்க விழைவது போல, சூழ்ப்புடவையில் அது மட்டுமே எஞ்சியது போல, தன்னைத் தழுவியே அது தன்னை உணரலாகுமென்பதுல. தொடிதாளமிட்டவர் உரிமித்தோல் அதிரும் குரலில் பாடத் தொடங்கினார்.
ஏழுலகங்களையும் தாங்கும் தலையிருள் வடிவாகிய உடலை விண்மீன்களென மின்னும் விழிகளை முடிவிலியின் கை மோதிரத்தையின்மையின் செவிக்கொண்டலத்தை அண்டம் படைத்து அன்னையின் சிலம்பு வளையத்தை நாக முதல்வனை வணங்குக, வாசுகியை வணங்குக, வாலென தலையென வெளிநிறைக்கும் வானொருவனை வணங்குக. வேதச்சொல் கேட்டு ஆடும் எரியென அவ்விசைக்கேற்ப நடமிட்டது காளிகரின் சிற்றுடல். அவர் கைகளில் எழுந்த நாகம் தவித்துச் சீறியது. துயர்கொண்டு வாளால் நிலத்தை அறைந்தது. சினந்தெழுந்து ஓங்கிக் கொத்தியது. அதன் மூச்சொலியால் அவ்வறையின் சுவர்கள் அஞ்சிய எருமையின் தோற்பரப்பென அதிர்வு கொண்டன. நெளிபவனே முடிவற்றவனேதென்னில் முழுமை கொண்டவனேதானென எழுந்து நிற்கும் தலையே என்மையென அசையும் நுனியே இருத்தலெனும் புரிய இருளினும் சுழியே எந்தையே வாசுகி என்னை வணங்குகிறேன். நீ இருளை ஆள்பவன் ஒளி என்பதோ, உன் இரு விழிகள் நீ ஆழங்களை ஆள்பவன் நிலமென்பதோ, உன் பொறுக்கு நீ வேர்களின் இறைவன் மரங்கள், உன் கனிவு எந்தையே எளியோருக்கு அருள்க, முடிவற்ற கருஞ்சுருளே கனவுக்குள் விரிந்தெழுக. அந்தத் தாளம் தன் உடலெங்கும் ஓடிக்கொண்டிருப்பதை அவன் உணர்ந்தான். உடலின் ஒவ்வொரு தசையும் இறுகி இறுகி எடை கொண்டது. கல்லென்றாயிற்று உடல். கல்லைவிட பல்லாயிரம் மடங்கு எடை கொண்டதாயிற்று. அந்த மண்ணில் உளைசேற்றிலென மூழ்கிக் கொண்டிருந்தான். மூழ்கிச் செல்லச் செல்ல உடல் இனிய களைப்பை உணர்ந்தது. ஒவ்வொரு உறுப்பையாக கழற்றி வைத்துவிட வேண்டுமென்பதைப் போல அவன் அச்சொற்களை வாசித்துக் கொண்டிருந்தான். அவன் கையிலிருந்த சுவடியிலிருந்து நேரடியாக சித்தம் நோக்கி சென்றது அவ்வறிதல். நாகலந்தீவின் திசை நான்கும் நாகர்களுக்குரியதென்றறிக. பனிமலையடுக்குள் எழுந்த வடக்கே வாசுகி 12,000 கோடி பெருஞ்சுருள்களாக படர்ந்திருந்தார். நீலக்கடல் அலையடித்த தெற்கே திருதராஷ்டிரனின் கருஞ்சுருள்கள் மலைகளென மாறி அலைகளை மாலை என சூடிக்கொண்டன. மேற்கே தட்சன் எல்லைக் குன்றுநிறையென எழுந்திருந்தார். அவர்மேல் சாமரம் சூடி நின்றன முகில்கற்றைகள். கிழக்கே ஐராவதனின் பச்சைப் பெரும்படம் எழுந்து நின்றது. அதை மேரு என்றனர். அதன் உச்சியில் கால் வைத்தே நாகலந்தீவில் கதிரவன் எழுந்தான். ஓசையற்ற காலடிகளும் இமயாவிழிகளும் நானுமே நஞ்சம் கொண்டவர்கள் நாகர்கள் என்று அறிக. பசுமை எழுந்த காடுகள் அவர்களால் ஆளப்பட்டன. அங்கே அவர்களுக்காக 7 படம் எழுந்த தெய்வங்கள் எல்லை காத்தன. அக்காடுகளில் அவர்கள் மூச்சின் நஞ்சுக்காற்று வீசியது. அவர்களின் பார்வை இலைநுனி பனித்துளிகளுடன் கலந்திருந்தது. நாகர்கள் அழிவற்றவர்கள் என்றறிக. நாகர்கள் வெல்லப்படாதவர்கள் என்றறிக. அவனருகே வந்து நின்ற சிவதர், அரசே, இது பின்னிரவு. தாங்கள் துயில் கொள்ள வேண்டிய வேளை என்றார். இச்சுவடியை என் அறைக்குள் பார்த்தேன். இதை இங்கு வைத்தது யார் என்றான் கர்ணன். இதுவா என்று சிவதர் குனிந்து நோக்கினார். அரசே, இது சுவடி அல்ல, இது பாம்பொறிப் படலம். திகைப்புடன் அவன் நோக்கினான். மிக மெல்லிய பாம்புரியை சீராக வெட்டி சுவடி என்றாக்கியிருந்தனர். அதில் எழுத்துக்களேதும் இல்லையே என்றார் சிவதர். அவன் குனிந்து நோக்கினான். வெறும் வெள்ளி நிறப் பரப்பு. சற்று முன் இதை நான் வாசித்தேன். சிவதர், நாகர்களின் தீச்செய்கைக்கானது இது என எண்ணுகிறேன். இது இங்கிருக்க வேண்டியதில்லை கர்ணன். இது இங்கே எப்படி வந்தது என்றான். அதை நான் உசாவுகிறேன். நம் ஏவலரில் எவரோ நாகர்களின் ஒற்றனாக இருக்கக்கூடும். அரசே, அதில் தீச்செய்கை உள்ளது. அது கொடுங்கனவுகளை எழுப்பும். அக்கனவுகளினூடாக நாகங்கள் நம் சித்தத்தினுள் நெளிந்து ஏறுவார்கள். தங்கள் சொற்களை நம்முள் விதைத்துச் செல்வார்கள். இங்கே கொடுங்கள், அதை அப்படியே நெருப்பிலிட்டுவிட வேண்டும். விழிகொடுக்கலாகாது. அவன் வேண்டாம் என்றான். அது அளிக்கும் அறிதல்கள் என்னை திகைக்க வைக்கின்றன. சிவதர், தீச்செய்கைகளுக்கு உள்ளத்தை கவர்ந்து உள்நுழையத் தெரியும் அரசே. நாகர்களின் காட்டில் உள்ள நாகவள்ளி என்னும் கொடியை குறித்து கேட்டிருப்பீர்கள். நாம் காட்டில் நின்றிருக்கையில் அது நம்மை வெல்லத் தொடும். பிறந்த மகவின் தொடுகையென நம்மை அது மகிழ்விக்கும். காமம் கொண்ட கன்னியின் அணைப்பென நம்மை வளைக்கும். மூதன்மையின் வருடலென நம்மை ஆறுதல் படுத்தும். மூதாதையின் வாழ்த்தென தலையை தடவும். அம்மகிழ்விலேயே நம்மை அது முழுதும் சுற்றிக் கொண்டிருப்பதை அறியாமல் நின்றிருப்போம் என்றார். நாகவள்ளியிடமிருந்து தப்ப ஒரே வழிதான் உள்ளது.
உள்ளத்தை அறுத்து தனித்தெடுத்து எஞ்சும் கையால் வாளை உருவி வெட்டி துண்டிப்பது. தயங்கும் ஒவ்வொரு கணமும் இறப்பே. அது தித்திக்கும் நஞ்சுள்ளது. தோல் துளைகள் வழியாக குருதியில் கலக்கும். நெஞ்சில் இனிய எண்ணங்களை நிறைக்கும். மழலைச் சொல் கேட்போம். காமப்பெதும்பையின் மதுநீரை முகர்வோம். அன்னையின் முலைப்பால் சுவையை அறிவோம். அறுப்பது எளிதல்ல, அது பிறவிப் பேராழியை அறுப்பதற்கு நிகர். ஆனால் அறுக்காதவர் மறுநாள் அங்கே அக்கொடியின் 1000 சுருள்களுக்கு நடுவே வெள்ளெலும்பு குவையாக கிடப்பார்கள். கர்ணன் நீள்மூச்சுடன் கொண்டு செல்லுங்கள் என்றான். சிவதர் அதை தன் சால்வையிலிட்டு முடிந்து எடுத்துக் கொண்டார். ஒரு பெருநகரின் நடுவே எலித்துளையென ஒரு பாதை. அது சென்று சேர்க்கும் படிகத்தாலான அறை. பல நூறடி ஆழத்தில் உள்ளது அது. அங்கே நான் விழிமயங்கி ஒரு துடிதாளத்தை, அடிக்குரலில் தொல்மொழிப் பாடலை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்றான் கர்ணன். நான் எப்போதும் அறிந்த மொழி. நானே என பாடப்படும் பாடல். சிவதர் அது இது உருவாக்கும் உளமையல். வெல்லுங்கள். அவ்வாறல்ல என்றே எண்ணிக்கொள்ளுங்கள். மஞ்சத்தை பற்றிக் கொள்ளுங்கள். பீடத்தை பிடியுங்கள். உங்கள் கைகளையே இறுகப் பற்றுங்கள். இங்கே பருவருக்கொண்டு எண்ணத்தால் உணர்வால் மாறாமலிருக்கும் ஒன்றுடன் இறுகப் பிணையுங்கள். எஞ்சும் மயலை கடந்து வாருங்கள் என்றார். அவன் ஆம் என்றான். சிவதர் வெளியே சென்றார். அவன் அங்கேயே தலை எடை கொண்டு கழுத்தை அழுத்த அமர்ந்திருந்தான். நீலச்சுடர்களாக விழிகளெறியும் ஒரு நாகத்தின் ஓவியத்தை நோக்கினான். மிக அருகே. ஆனால் அது அங்கில்லை. ஆனால் அவன் கையருகே இன்னொரு சுவடிக்கட்டு கிடந்தது. அவன் அச்சத்தால் மெல்ல அதிர்ந்தான். ஆனால் உள்ளம் இனிய பரபரப்பையே அடைந்தது. அதை எடுத்து விரித்தான். இளநீல எழுத்துக்கள் அலையெழுந்த ஓடையின் அடித்தட்டின் வரிவடிவங்களென தெளிந்து வந்தன. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.